ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மேங்கோ ஃப்ரூட்டி பண்ண 2 மாம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல பண்ணி நம்ம தோல் நீக்கிட்டு உள்ள இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ மாங்காவை கட் பண்ணிக்கலாம். மாங்காவை தோல் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாங்காவை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாம்பழத்தோடையே போட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ இது கூட 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா வேக வச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் மாம்பழம் மாங்காய் நல்லா கொதிக்குது பாருங்க. ஒரு 15 நிமிஷம் வெந்தா போதும். அது நல்லா மாங்காவும் மாம்பழமும் நல்லா வெந்து வந்திருக்கு. 15 நிமிஷம் வெந்தாலே போதும். எதுக்கு நம்ம மாங்காய் போட்டோம்னா, மாங்காவோட அந்த புளிப்பு மாம்பழத்தோட இனிப்பு ரெண்டும் சேர்ந்து நம்ம கடைகளை வாங்குற மேங்கோ ஃப்ரூட்டி மாதிரியே டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ஆறினோடனே நம்ம மிக்சர் ஜார்ல அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சர் ஜார்ல அரைச்சிக்கலாம். ஒரு ஜார் எடுத்திருக்கேன், நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சதை நம்ம வேக வச்சு மாம்பழத்தை வேக வச்சு வச்சுருக்கோம், அந்த தண்ணியில இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதை இப்போ நம்ம அரைச்சதை இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாம்பழத்தையும் நல்லா இந்த வேக வச்ச தண்ணியில நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. நீங்கள் கரைக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பல்போட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுக்கணும். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்தாச்சு. சக்கை எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. உங்களுக்கு சக்கரை பத்தலாம், கொஞ்சம் சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லயே ஒரு அழகா நம்ம செஞ்சாச்சு. நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம். அங்கே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நம்ம கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.